ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டாப் 10 நியூஸில் என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் நியூஸ், நேஷ்னல் நியூஸ், அடுத்ததாக நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் நியூஸ், அடுத்ததாக ஸ்போர்ட்ஸ் நியூஸ், அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ். மொத்தம் இன்றைய நாளில் நடந்த டாப் 10 நியூஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது இன்றைக்கி 4th May 2024 இன்றைக்கி டேயில் நடந்த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான 10 நியூஸில் ஃபஸ்ட்டு 2 இன்டர்நேஷ்னல் நியூஸ் பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்த முக்கியமான நியூஸ் என்னென்னா, இப்போது காலிஸ்தானி லீடர், டெரரிஸ்ட் லீடர்னு சொல்லப்படுற ஹர்தீப் சிங் நிஜார் அப்படிங்கிறவர் லாஸ்ட் இயர், அதாவது June 18, 2023 அன்னைக்கு கொல்லப்பட்டாருங்க. அதாவது அசாசினேட் செய்யப்பட்டார். அவர் இந்தியன் கவர்மெண்ட்னால தான் கொல்லப்பட்டாருன்னு சொல்லி கனடியன் கவர்மெண்ட், அதாவது கனடியன் பிரதமராக இருக்கக்கூடிய ஜஸ்டின் ட்ரூடோ அவர் கூட சொல்லி நம்ம நாட்டுக்கும் கனடியன் நாட்டுக்குமான உறவு கூட பாதிச்சிச்சிங்க. அதனால் இப்போ இன்ட்ரெஸ்டிங் இன்றைக்கி நடந்திருக்க விஷயம் என்னென்னா, இந்த விஷயம் ரிலேட்டடாக 3 இந்தியன்ஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கனடியன் போலீஸ். அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கமல்பிரீத் சிங், கரண்பிரீத் சிங், அடுத்ததாக கரண் பிரார் அப்படிங்கிற நேமில் 3 இந்தியன்ஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் கனடா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 3 பேரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி இவங்களுக்கு என்னென்ன தொடர்புகள் இந்தியன் கவர்மெண்ட் கூட இருக்குது, இல்லாட்டி இந்தியன் ஏஜென்சிஸ், ஏஜென்சி அதுமாதிரி அவங்க கூட எதுவும் தொடர்புகள் இருக்கிறான்னு பார்க்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்க ஃபர்தராக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த 3 பேருமே கிட்டத்தட்ட 3 வருஷமாக அங்கே இருக்கிறாங்க கனடாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போது ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் என்னங்கிறது தெரிய வருங்க. கொல்லப்பட்டிருக்காரு ஒரு லீடர், காலிஸ்தானி லீடர். அவர் கொல்லது இந்தியன்ஸுக்கு தொடர்பு இருக்கிறா என்னங்கிறத இன்னைக்கு கனடியன் கவர்மெண்ட் கண்டுபிடிப்பாங்க. அடுத்ததாக ஃபர்தராக அந்த கேஸ் மூவ் ஆகும். இப்போ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்தது. இன்னொரு இம்பார்ட்டண்டான இன்டர்நேஷ்னல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேபரிங் கண்ட்ரி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நேபாள், அவங்க இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ தப்பான சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னா, இன்னும் இந்த எல்லைகளை விரிவாக்குறது, இந்த சைனா போன்ற கண்ட்ரிகள் மாதிரி சைனாவின் தூண்டுதல்னால தான் இது கூட நடந்திருக்கும் மேபின்னு நினைக்கிறேங்கன்னா என்னோட கருத்து. அதாவது இப்போது நேபாளோட பிரதமர், அவர் பேர் பார்த்தீங்கன்னா பிரசண்டா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போது அவங்களோட நேபாளோட கண்ட்ரி மேப், அதாவது நம்ம இந்தியன் ஸ்டேட்டான உத்தரகாண்டில் உள்ள 3 முக்கியமான மேஜர் ஏரியாஸை அவங்க மேப்புக்குள்ளே கொண்டு வந்து அவங்க ஒரு மேப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போது நேபாள் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டேட்ஸான ஊபி, அதாவது உத்தரப்பிரதேசம், வெஸ்ட் பெங்கால், உத்தரகாண்ட், அது அடுத்ததாக சிக்கிம், இதெல்லாம் தாங்க சொல்லப்போனால் முக்கியமான பீகார், இதெல்லாம் தாங்க முக்கியமான பார்டர் ஸ்டேட்ஸு. இப்போ அவங்க உத்தரகாண்டில் 3 முக்கியமான ஏரியாஸை அவங்க மேப்புக்குள்ளே கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல், அந்த மேப் புதுசாக வந்திருக்க அந்த மேப்பே முதல்ல இந்தியன் பிளேஸ் ஆக்கிரமிக்கிற மாதிரி வேணும், இந்தியா சிந்தி பார்க்கணும்னு சொல்லி அவங்க வடிவமைச்சிட்டு, அதை இப்போ அவங்க புதுசாக பிரிண்ட் பண்ண போகிற 100 ரூபீஸ் நோட்லேயும் போட்டு அதை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுத்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? என் சந்தேகம் சைனா தாங்க. அதுதான் உண்மையும் கூட. சைனா பின்னணியிலேருந்து அவங்கள சொல்லி தூண்டி விட்டு தான் நேபாள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற முக்கியமான நேஷ்னல் நியூஸ் என்னென்னா, இன்றைக்கி நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காருங்க. அதாவது ஜார்க்கண்டில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிற அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்கிட்ட சொந்த வீடு கூட இல்லைங்க, சொந்த சைக்கிள் கூட இல்லைங்க, நான் அவ்வளோ எளிமையாக இருந்த அரசியல் நடத்துகிறேன். ஆனால் உங்கள் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ் போன்ற பார்ட்டிகள், அதாவது சிபு சோரனோட பார்ட்டி தாங்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, அவங்களும் சரி காங்கிரஸும் சரி அவங்க வாரிசுகளுக்கு தாங்க சொத்து சேர்த்துக்கிட்டே போகிறாங்க. பொதுமக்களுக்குன்னு அவங்க எதுவுமே பண்ணுறதில்ல. அவங்க வாரிசு அரசியல், அவங்க குடும்பம், அவங்களோட சொந்த ஃபேமிலி தான் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி அவங்க பண்ணுறாங்க. ஆனால் என்கிட்ட பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இல்லை, சொந்த சைக்கிள் இல்லைன்னு சொல்லி அவரோட கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நம்ம அரசியலமைப்பில் முக்கியமாக இருக்கக்கூடிய தன்மையான இடஒதுக்கீடு, ஜாதி ரீதியான இடஒதுக்கீடுங்கிறத, அதாவது பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர்னு இருக்கிற பட்டியலினத்தோர்னு இருக்க வகுப்புகளை பிரித்து மாற்றி ரிசர்வேஷன் எப்படி மாற்றிடுவாங்கன்னா மத ரீதியாக மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி மோடி குற்றம் சாட்டியிருக்காருங்க காங்கிரஸ் மேலே. இதுதான் அவர் இப்போ இன்றைக்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் மோடி அவர்கள் செஞ்ச பிரச்சாரம். அடுத்ததாக இன்னொரு இடத்துல நம்ம பிரியங்கா காந்தி அவர்கள், அதாவது காங்கிரஸோட பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குஜராத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம அரசியலமைப்பு சட்டம் தான் நம்மளுக்கு போராடுறதுக்கான உரிமையும் நம்ம நினச்சதை பேசுறதுக்கான உரிமையும் கொடுக்குது. ஆனால் அந்த பிஜேபி இன்னொரு வாட்டி கவர்மெண்ட் பவருக்கு வந்துச்சுன்னா அரசியலமைப்பையே மாற்றி அமைச்சிருவாங்க.
மோடிக்கு என்னங்க தெரியும் மக்கள் படுற கஷ்டம். அவர் வந்து அரண்மனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ராஜான்னு நினச்சி தன்னையே. ஆனால் இதே ராகுல் காந்தி எடுத்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக 4000 கிலோமீட்டர் வாக்கிங் போய் மக்களோட நிறைய குறைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்காரு. பெண்கள் படுற கஷ்டம், விவசாயிகள் படுற கஷ்டம்லாம் மோடிக்கு எங்கெங்க தெரிய போகுது. அவர் அரண்மனையில் ஏசி ரூம்லையும் பெரிய பெரிய ஸ்டேஜஸில் வேர்ல்டு ரிச்சஸ்ட் பீப்புள், வேர்ல்டு லீடர்ஸ், பெரிய பெரிய பெரும்புள்ளிகளோடையும் அவர் நேரடியாக பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. குஜராத்தில் இவ்வளோ வருஷமாக ஆட்சியில் இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட்டில் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் மோடி என்னைக்காவது ஒரு ஏழை வீட்டில் போய் இருந்து பார்த்துருப்பாரா, வச்சிருப்பாரா? அதே குஜராத் எவ்வளோ நல்ல தலைவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாத்மா காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற தலைவர்கள் சுதந்திரத்துக்காண்டி அவ்வளோ போராடி இருக்காங்க. ஆனால் மோடி அவர்கள் எப்படி நம்ம ஸ்டேட்டை பிற்போக்குத்தனமாக கொண்டு போக முடியுமோ அப்படி குஜராத்தை கொண்டு போய்கிட்டு இருக்காருன்னு சொல்லி பிரியங்கா காந்தி சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த வாய்ப்பை உங்கள் வாக்கை வீணடிக்காமல் கை சின்னத்தை போட்டு காங்கிரஸை ஜெயிக்க வைங்கன்னு சொல்லி பிரியங்கா காந்தி சொல்லியிருக்காங்க. இதுதாங்க நேஷனல் லெவலில் நடந்த 2 டாப் முக்கியமான விஷயங்கள். அடுத்ததாக லெட்ஸ் கம் டு த ஸ்டேட் நியூஸ். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்குங்க. அதாவது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்ட திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரை படுகொலை பண்ணியிருக்காங்க. அதாவது 2 நாள் முன்னே, அதாவது May 2 நைட் 7:45 வீட்டை விட்டு போனவர் அடுத்த வீட்டுக்கே வரலன்னு சொல்லி நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கு அப்போ காணாமல் போனாலும் சொல்லி அவரோட சன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு போலீஸ் ஸ்டேஷனில், ஓரி போலீஸ் ஸ்டேஷனில். போலீஸ் அந்த கேஸை அக்செப்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துக்குன்னு அன்ஃபார்ச்சுனேட்டாக அவரை கண்டுபிடிக்கணும். அவரோட சடலம் தாங்க கிடைச்சிருக்குது. அதாவது புதூர்னு சொல்கிற ஒரு இடத்து பக்கத்தில் இருந்து அவரோட பாடி கிடைச்சிருக்குதா நியூஸ் வந்துருக்குதுங்க. ஆனால் இதில் சந்தேகத்துக்கு இடமா ஏப்ரல் 30 தாங்க அவர் வந்து திருநெல்வேலி மாவட்ட கமிஷனர் சிலம்பரசனுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. என்னன்னு சொல்லினா, எனக்கு இப்படி கொலை மிரட்டல் விடுறாங்க, என் வீட்டு பக்கத்தில் இப்படி மர்ம நபர்கள் வந்துட்டு போகிற மாதிரிலாம் தெரியுது, ஏன்னா இப்படி நான் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ நம்பி கட்சிக்கு நிறையா செலவு பண்ணிட்டேன், அந்த அந்த செலவு பண்ண ரூபாய்க்கு ஈடாக என்கிட்ட வாங்கின பணத்துக்கு இடத்த எழுதி கொடுத்துட்டு இப்போ மும்பை ரவுடிகளை வச்சு என்னை மிரட்டுறாங்க, என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்க. அடுத்ததாக கட்சிக்காகவும் நான் எக்கச்சக்கம் நாடாளுமன்றத்துக்கான தேர்தலுக்காண்டி செலவழிச்சிட்டேன், இப்படி பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வாக்குமூலமாக இப்படி ஒரு ரிப்போர்ட்டாக எழுதி கமிஷனருக்கு அனுப்பியிருக்கிறாருங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ காணாமல் போனது அவர் வந்து May 2 நைட் 7:45 மேலே இல்லைன்னு சொல்லி அவரோட சன் சொல்கிறாரு. இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்டாக அவரோட டெட் பாடி தான் கிடச்சிருக்குங்க. இந்த படுகொலைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் அவரோட கருத்தை வெளிப்படுத்தி, அதாவது என்னென்னா, திமுக அரசோட சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது, இப்படி அதாவது இப்படி எஸ்பி கிட்ட போய் புகார் கொடுத்ததுக்கப்புறமும் கூட அவர் எந்த ஆக்ஷன் எடுக்காமல் இருந்து இந்த இது நடக்க விட்டுருக்காங்க. இது வந்து காவல்துறையோட செயலற்ற தன்மையை காட்டுது. கூடிய சீக்கிரம் தமிழ்நாடு அரசு இதை விசாரித்து ஒரு நல்ல அதாவது என்னென்ன நடந்துன்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஒரு நல்ல குற்றவாளி கண்டுபிடிக்கணும் உடனேன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் சட்ட ஒழுங்கு ரொம்ப கெட்டுப்போச்சு தமிழ்நாட்டில், படுமோசமாகிடுச்சு இந்த திமுக அரசு ஆட்சியில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் கூடிய சீக்கிரம் குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சோகமான நியூஸ் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் நடந்ததுங்க. இப்படி எதிர்பாராத விதமாக இப்படி நடந்துருச்சு. இது வந்து அரசியல் கொலைன்னு சொல்லி சந்தேகப்படுதுங்க. அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிரந்தையை கூட இது அரசியல் கொலையா அப்படிங்கிறத சொல்லி நாங்கள் விசாரிப்போம் கட்சிக்குள்ளன்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு சோகமான ஹேப்பனிங். ரெஸ்ட் இன் பீஸ். நம்ம அவருக்காண்டி ரெஸ்ட் இன் பீஸ் வேண்டிக்கலாம். அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான 2வது நியூஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கல்வித்துறை சார்ந்ததுங்க. அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 10th + 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் சந்தோஷமான நியூஸ். அதாவது என்னென்னா, எந்த ஸ்கூல்ஸுமே ஸ்பெஷல் கிளாஸஸ் நடத்தக்கூடாது, சம்மர் கிளாஸஸ் நடத்தவே கூடாது. அதாவது இப்போ ஏற்கனவே வெயில் பொழந்துக்கிட்டு இருக்குங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். டெம்பரேச்சர் கண்ணா பின்னாடி எகிரிக்கிட்டு இருக்குது, புயல்லாம் வருது. அதாவது என்ன புயலுங்க, மழை பெஞ்சு வர புயல் இல்லை, அங்கங்கே வெப்ப புயல்லாம் வருது அப்படின்னு சொல்லிலாம் நம்ம வானிலை மையம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஸ்கூல்ஸுமே ரன் ஆகக்கூடாது ஸ்பெஷல் கிளாஸ், சம்மர் கிளாஸ்ன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டிருக்காங்க நம்ம கல்வித்துறை அதிகாரிகள். இது சொல்லப்போனால் வரவேற்க வேண்டிய விஷயம் தாங்க. ஏன்னா நம்ம மாணவர்களுக்கு அப்போ தான் ஒரு சின்ன ரெஸ்ட் கிடைக்கும். அடுத்த கல்வியாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கல்வியாண்டுகள் என்ட்ராகணும். அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவை தானே, நம்மளும் அதை தாண்டி தானே எல்லோரும் வந்துருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல விஷயங்க. இதுதான் தமிழ்நாடு லெவலில் நடந்த 2 முக்கியமான நியூஸுங்க. அடுத்ததாக லெட்ஸ் மூவ் ஆன் டு த சினிமா நியூஸ். சினிமாவில் அடுத்ததாக நீங்கள் நடந்திருக்க முக்கியமான நியூஸ் என்னென்னா, நம்ம நெல்சன் இப்போ May 1 அன்னைக்கு கூட அவரோட ஃபிலமெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த நேமில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருந்தாங்க புதுசாக, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான்.
அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஃபஸ்ட்டு மூவியாக அவர் வந்து கவினுக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாருங்க. ஆக்டர் கவின், அதாவது டாடா எல்லா ஹிட் மூவிஸும் இப்போ ரீசெண்டாக கொடுத்தவர். அடுத்தது ஸ்டார் படம் கூட அவர் நடிச்ச ஸ்டார் படம் கூட இப்போ 10ஆம் தேதி ஸ்க்ரீன்ஸ் வரப்போகுதுங்க, மே 10ஆம் தேதி. அதே டைமில் கிஸ்ஸுங்கிற மூவி கூட இப்போ நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கார். சதீஷோட டேரக்டர் சதீஷோட இருக்கிறது கிஸ்ஸுங்கிற மூவியில் கம்மிட்டாக நடிச்சுட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இப்போது நம்ம நெல்சன் திலீப் குமாரோட அசிஸ்டன்ட் டைரக்டரான சிவபாலன் அவர் டைரக்ஷனில் ஃபிலமன் ப்ரொடக்ஷன்ஸில் இப்போ அடுத்ததாக அவரோட புது மூவி வருதுங்க. அந்த நேமுக்கு வந்து லெடி பர்கர் நேம் வச்சுருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டீசர் கூட மோஸ்டல் போஸ்டர் கூட வந்திருக்குங்க. நீங்கள் போய் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக 2வது முக்கியமான சினிமா நியூஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நடிகர் விமல் அவங்க வந்து மைக்கேல் கே ராஜா டைரக்டர் அவர்களோட இயக்கத்தில் நடிக்கிற போகுமிடம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிருக்குதுங்க. அவர் கூட இப்போ 3 இயர்ஸாக அவருக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் டைம்ஸ், அவருக்கு எந்த படமும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சீரீஸ் நடிச்சிருந்தார், விலங்குன்னு சொல்லி ஒரு சீரீஸ் நடிச்சிருந்தார். அதுக்கு அடுத்ததாக இப்போ அந்த படத்தில் கமிட் ஆகி அவருக்கு இந்த படம் வருதுங்க. அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள், படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகுதுக்கு. அடுத்ததாக லெட்ஸ் கோ டு த ஸ்போர்ட்ஸ் நியூஸ். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 ஸ்போர்ட்ஸ் நியூஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று மேட்ச் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எம்ஐ vs கேகேஆர் மேக்கடியில் நடந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்சுங்க. அதாவது ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண கேகேஆர் ஃபஸ்ட்டு பவர் பிளே எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு விக்கெட் எல்லாம் இருந்து 57 for 5 தடுமாறினாங்க. அடுத்ததாக வந்த மணிஷ் பாண்டே அவர்களும் வெங்கடேஷ் ஐயர் அவர்களும் ஸ்கோரை ஸ்டெபிலைஸ் பண்ணி நல்லபடியாக கொண்டு போய் நல்ல டார்கெட் செட் பண்ணாங்க 169. ஆனால் இதில் என்ன சொல்லப்படுதுனால 57 for 5 இருக்கும்போதே கேகேஆர் 57 for 5 இருக்கும்போதே எம்ஐ கேப்டன் என்ன பண்ணியிருக்காங்க, ஹர்திக்கு கோட்டு பவுலர் பும்ராவை வச்சு உடனடி இமீடியட்டாக குயிக் விக்கெட்ஸ் எடுத்து மேட்ச்சுக்குள்ளே வந்திருக்கலாம் சீக்கிரமே. அவர் வந்து கொஞ்சம் டிஃபென்சிவ் மோடில் போய் தப்பு பண்ணிட்டார். அதாவது 57 for 5 இருக்கும்போது நம்மனுக்கு போய் பவுலிங் கொடுத்து டிஃபென்சிவ் மோடில் போய் அவங்க பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய ஸ்கோரே போச்சு. இல்லாட்டி இதை சீக்கிரமாகவே போட்டுக்கலாம் ஸ்கோரை அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய பெரிய கிரிக்கெட் கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே. அதனால் இப்போ வந்து ஹர்திக்கோட பேட் டைமுங்க. இந்த ஐபிஎல் சீசனோட ஃபஸ்ட்டு டீமாக மும்பை இந்தியன்ஸ் சீரீஸை விட்டு வெளியே போகுதுங்க. ஆமாம், கிட்டத்தட்ட பார்த்தா அவங்க எலிமினேட்டர் தான். இதுக்கு மேலே அவங்க வர முடியாது. டாப் 4 பொசிஷனில் வந்தால் தான் பிளேயர்ஸ்க்குள்ள வர முடியும். சரி, நீ நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கேப்டன் இவராகவே இருக்கிறாரா, இல்லாட்டி என்ன பண்ணுறாங்க, எது ரீஷஃபிள் பண்ணுறாங்களா, என்ன நடக்குது என்னங்கிறத பார்க்கலாம். ஆனால் இந்த சீசன் அவர் கொஞ்சம் மோசமாக தான் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ரோஹித் வந்து கேப்டன்ஷிப் போனதுனால ஃபேன்ஸ் ப்ரூவ் பண்ணுறது ஸ்டேடியமில் அது இதுன்னு கொஞ்சம் ஒரு பேட் டைம்ஸாக தான் இருந்துச்சு. சரி, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் எம்ஏ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான கிரிக்கெட் நியூஸ் என்னென்னா, நம்ம டாடா கங்குலி அவர்கள் எந்தெந்த டீம் ஃபைனல்ஸ் போகும் T20 வேர்ல்டு கப்பில் அப்படிங்கிறத கெஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட கெஸ்ஸிங்கில் என்னென்னா இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா, அதாவது இப்போ நடந்த 51 வேர்ல்டு கப் நடந்த மாதிரி இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா தான் ஃபைனல்ஸ் போகும் அப்படிங்கிற அவரோட கருத்து கணிப்பை அவர் சொல்லியிருக்காருங்க. நம்ம டாடா கங்குலி அவர்கள் எதிர்பார்க்கலாங்க. நம்மளும் அப்படியே நடக்கட்டும், இந்தியா கப்பை தூக்கும்னு சொல்லி நம்மளும் நம்புவோம், எதிர்பார்ப்போம். மென் இன் ப்ளூ, அதாவது ரோஹித் சர்மா தலைமையில் கப் அடிப்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கு முக்கியமான டாப் 10 நியூஸ். 2 இன்டர்நேஷ்னல் நியூஸ், 2 இந்தியன் நியூஸ், 2 ஸ்போர்ட்ஸ் நியூஸ், 2 தமிழ்நாடு நியூஸ், அடுத்தது 2 சினிமா நியூஸ். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. அடுத்ததாக உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் சேனலை, இப்படி இந்த மாதிரி நியூஸ் எதிர்பார்க்குறேன், இதாக நீங்கள் சொல்கிற கண்டென்ட் நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் எதாவது ஆசைப்பட்டாலும் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அண்ட் see you.